ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நீட் 2026 பேப்பரோட லீக்கேஜ் பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது இப்போது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு மிகப்பெரிய பேப்பர் லீக் ஸ்கேண்டலாக இது மாறி இருக்குது. 22 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. ஆனால் இது முழுமையாக கேன்சல் செய்யப்பட்டிருக்குது. அதுதான் இப்போ இருக்கிற பரிதாபமான நிலை. இதை பற்றி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல கோச்சிங் ஏஜென்ட்ஸ் மற்றும் மிடில்மேன் இவங்க எல்லாருமே கேரண்டீட் மெடிக்கல் சீட்டு, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், ஹை ஸ்கோர் பேக்கேஜ் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சில பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் மைண்ட் வாஷ் பண்ணி 5 lakhsலேருந்து 30 lakhs வரைக்குமே சேல் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 60 lakhs வரைக்குமே இது சேல் ஆகிருக்குதுன்னு ஒரு சில ப்ரீமியம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கு. எக்ஸாமுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டென்ட் வந்து வெளியே போயிருக்கலாம்னு இன்வெஸ்டிகேட்டர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆமான்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதாவது ஒரிஜினல் டிஜிட்டல் பேப்பர் வந்து டைரெக்டாக ஷேர் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஹேண்ட் ரிட்டர்ன் காப்பி தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒரிஜினல் சோர்ஸ் வந்து ட்ரேஸ் ஆகாமல் இருக்க, அப்புறம் டிஜிட்டல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அவாய்ட் செய்வதற்கும், ஹேண்ட் ரிட்டர்ன் பேப்பர் வந்து போர்ட்டபிள் ஸ்கேனர் மூலியமாக ஸ்கேன் செய்யப்பட்டதாக தகவல்கள் சொல்லுது. எங்கே மொபைல் கேமராவை பயன்படுத்தினா மெட்டா டேட்டா ட்ரேஸ் ஆகலாமோ அப்படின்றதுக்காக அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு க்ளீன் பிடிஎஃப்பை உருவாக்குறதுக்கு ஒரு போர்ட்டபிள் ஸ்கேனரை பயன்படுத்தி இருக்கலாம் என்று இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து சந்தேகிக்கிறாங்க. மேலும் ஒரு ஷாக்கிங்கான தகவல் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் ட்ரெயிலை மறைக்கிறதுக்கு சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கே இருக்கிற ஒரு ஐடி ஆஃபீஸு, சின்ன ஐடி ஆஃபீஸு சர்வரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலியமாக டைரெக்டாக பர்சனல் டிவைஸ் ட்ரேஸ் வராமல் ஹைட் செய்யறதுக்கு முயன்றும் இருக்கிறாங்க. பிறகு அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, என்கிரிப்டட் சேனல்ஸ் மூலியமாக சர்க்குலேட் செய்யப்பட்டதாக தகவல்கள் சொல்லியிருக்கு நமக்கு. இப்போ இது ரேண்டமாக ஷேர் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், கேஷ் கலெக்ஷனு, மிடில்மேன் டீல்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டும் இருக்காங்க. இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா குருகிராம் தான். எதற்கு இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபுல் பேப்பருன்னு சொல்லி ஒரு 10 லட்சம், அப்புறம் ஆன்சர் பேப்பரோடு சேர்த்து ஃபுல் பேப்பர்னு ஒரு 30 லட்சம், இந்த மாதிரி எல்லாமே வந்து டீல் பேசி சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்சர்ஸை மட்டுமே கொடுக்கறதுக்கு 3 lakhs to 5 lakhs பேரம் பேசியும் இருக்காங்க. சேலும் பண்ணி நிறைய லாபத்தை கூட இவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் பேப்பரு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செலக்டடு ஆன்சர்ஸை மட்டுமே சொல்லி அதை ட்ரெயின் பண்ணியும் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேப்பரை கிடைச்ச பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சால்வர் கேங்ஸ், இந்த ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த சால்வர் கேங் வந்து இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, இதில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் கிராஜுவேட்ஸு, கோச்சிங் எக்ஸ்பர்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிட்ருக்காங்க இல்லையா, நீட் கோச்சிங் சென்டர், அதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸு, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இதை குயிக்காக ஷேர் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் ரூம் ஒன்று புக் பண்ணி அங்கே எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு கிடைச்ச அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ண வச்சு அதில் ட்ரைனிங் கொடுத்து, இது கம்ப்ளீட்டாக படித்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தான் செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து நிறைய மனப்பாடம் பண்ண வச்சு நல்லா ட்ரெயின் பண்ண வச்சு எக்ஸாமுக்கும் அனுப்பியிருக்காங்க. இந்த லீக்கேஜ் வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது. இது கேரளா, ராஜஸ்தான், குருகிராம், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற
இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கூட இது மொத்தமே நெட்வொர்க்காக தான் இருக்குது. இது இன்டர்ஸ்டேட் நெட்வொர்க் வந்து வேலை செய்திருக்கு என்று இப்போ வந்து சிபிஐ விசாரணை நமக்கு சொல்கிறது. இந்த முழு ஸ்கேம் எப்படி வெளியில் வந்தது அப்படின்னா, இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்திருக்கு. கேரளாவில் படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஹி பிலாங்ஸ் டு நாசிக். அவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர் வச்சிட்ருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணியிருக்கான், ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். ஃபார்வர்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்ணுவாருன்றதுனால மொத்தத்தையுமே இவனுக்கு கிடைச்சது எல்லா கண்டென்ட்டும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். அந்த பிறகு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் மற்றும் பயாலஜி டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்க கம்பேர் செய்து பார்க்கும்போது 135 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இது மேட்ச் ஆகுது. ஒரு ஷாக்கிங் தகவலை கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது, இது எப்படின்னு தெரியல அப்படின்னு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு எடுக்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்காரு இவங்க அப்பா, டைரெக்டாக என்டிஏக்கே வந்து மெயில் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே. அதுக்கு பிறகு தான் வந்து இது இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றதுனால இதுக்குள்ள சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு எஸ்ஓஜி அப்படின்ற ஒரு குரூப், ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் குரூப்பு, இது வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் யூனிட்னு சொல்லலாம், ஆர்கனைஸ் ஃபார் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன். அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபோன் ரெக்கார்டு, டெலிகிராம் சேட்டு, மணி ட்ரான்ஸ்ஃபரு, பேமெண்ட் டீட்டெயில் இது எல்லாத்தையுமே வச்சு ட்ராக் பண்ணாங்க. பிறகு கேஸ் வந்து நேஷன் லெவலுக்கு போனதுனால இது சிபிஐ வந்து இதில் என்ட்ரி ஆச்சு. ஜெய்ப்பூர், நாசிக்கு, குருகிராம், ஷிகாரு போன்ற பல இடங்களில் ரெய்ட்ஸ் நடத்தினாங்க. மொபைலு, லேப்டாப்பு, பென்ட்ரைவு, கொஸ்டின் காப்பீஸு, டெலிகிராம் ஸ்க்ரீன்ஷாட்டு, பேமெண்ட் ரெக்கார்டு போன்ற பல எவிடன்ஸ் மொத்தத்தையுமே சீஸ் பண்ணதாக தகவல்கள் தெரியப்படுத்துது நமக்கு. மிடில் மென்னு, கோச்சிங் லிங்க்டு பர்சன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, சால்வர் கேங் மெம்பர்ஸ் போன்ற பலர் வந்து இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இறுதியாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக லீக் நேஷன் வைடு ஸ்ப்ரெட் ஆனதுனால ஃபேர்னஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு சொல்லி நீட் 2026 எக்ஸாமை வந்து முழுவதுமே கேன்சல் செய்யப்பட்டது. 22 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இப்போது வந்து முழு இந்தியாவும் ஒரு கேள்வி கேட்குது, என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸாம் லீக் வந்து எப்படி நடந்துச்சு? இந்த கேஸ் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அடுத்த சில நாட்களில் இன்னும் பெரிய பெயர்கள் வந்து இதில் வெளிவரலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.